இது பூரா வந்து ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் தான். நகையை குடுக்குறது, அத குடுக்குறேன், இத குடுக்குறேன்னு. இதுக்கு வந்து நீ உண்மையிலேயே மேம்படுத்துங்க. பேசுற சர்ச்சையானாலும் ஆகலாம், ஒண்ணும் பிரச்சனை. வேற மாநிலத்த வந்து நீங்க முதல்வரே ஆக்கலையா ஒரு ஆள கூட? சினிமா துறைக்கே அவர் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. சினிமா துறையில இருக்கிற ஆளத்தானே நீங்க முதல்வர் ஆக்கியிருக்கிறீங்க. பெண்களை வந்து மலைவாழ் பெண்களை கேள்விப்பட்டிருக்கீங்க, பழங்குடி பெண்களை. அதை நம்ம பேச முடியாது ஓப்பன்ல. அவ்வளவு மோசமா நடந்தது. அதை யாரும் வந்து அதற்காக வந்து களத்துல போய் நின்று களமாடல. இவர் கடைசி வரைக்குமே நின்று களமாடி அதற்கு தீர்வு வாங்கி கொடுத்தாரு. அதாங்க இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஆணையம் இருக்குது. பாஷா அவருடைய தலைமை. அவர் நேரடியா நானு எவிடன்ஸ் கதிர் அவர்களும் சந்திச்சு மனு கொடுத்துருக்கிறோம். மனுனா கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இங்க பாரு, இவ்வளவு பெரிய புத்தகம், இது காப்பி, சரிங்களா? இவ்வளவு பெரிய இது கொடுத்து வரைக்கும் எத்தனை ஆணவ படுகொலை நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ரெக்கார்ட்ஸ். அதனால இப்ப ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை இவர் செய்ய போறார். அப்படி செய்யவில்லை என்றால் நாங்கள் களத்துல போராடுவோம். வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க திரு சங்கத்தமிழன் அவர்கள், விசிகா கட்சி. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம்மா. தாய்மாமன் அந்த சீர் வந்து இப்போ ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 15ல இருந்து அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க. அவங்க தலைவருடைய கருத்து என்னன்னா, இது பூரா வந்து ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் தான். நகையை கொடுக்கறது, அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு. இதுக்கு வந்து நீ உண்மையிலேயே மேம்படுத்துங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கீமு. நிச்சயமாக விஜய் அவர்கள் பாருங்களேன், எதிர்கட்சிக்காரங்களோ இல்ல கூட்டணி கட்சிக்காரங்களோ ஏதாவது ஒரு கருத்து சொன்னா உடனே அவர் நடவடிக்கை எடுக்கிறார் இல்லையா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் பிரைவேட் கொண்டு போறாங்க சொன்னாங்க. அவர் உடனே கேன்சல் பண்ணாரா பண்ணலையா? அதே மாதிரி ஒரு ஜோதிடருக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுத்தாரு. அதை வந்து எதிர்ப்பு வந்துச்சு. உடனே அதை வந்து ரிசைன் பண்ண வச்சிட்டாரு, வாபஸ் வாங்க வச்சிட்டாரு. அது மாதிரி மக்களுடைய கருத்துக்கு செவி சாய்க்கிறார். அது மாதிரி இந்த கருத்துக்கு செவி சாய்ப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா, டெல்லி பிரதிநிதியா வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய ப்ரொடியூசர் அவரை வந்து போட்டிருக்கிறாங்க. அது எல்லாருமே இப்ப கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. வேற மாநிலத்தவர் அவரை போய் ஏன் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா டெல்லிக்கு போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் நான் இப்ப பேசுற சர்ச்சையானாலும் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை. வேற மாநிலத்தவரை வந்து நீ முதல்வரே ஆக்கலையா ஒரு ஆள கூட? நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட. அம்மா ஜெயலலிதா அம்மா எந்த ஊருமா? இல்ல உங்களுக்கு கேட்கறேன் சொல்லுங்களேன். இல்ல அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க, எந்த ஊர் அந்த அம்மா? எம்ஜி ராமச்சந்திரன் எந்த ஊரு? கேரளா. அப்பா நீ முதல்வரெல்லாம் கொடுப்பீங்க. இது வந்து அவருடைய நண்பர், சரிங்களா? நண்பர் இவரை வச்சு படம் வேற எடுத்திருக்கிறாரு 500 கோடிக்கு. படத்தை வேற நீங்க வெளியில இறக்கி விட்டீங்க. கரெக்டா? இவ்வளவு சிக்கல் இருக்குது. அப்ப அவருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட முறையில அவர் ஒன்னும் கொடுக்குறாரு. இது ஒன்றும் பெரிய வந்து மக்கள் சார்ந்தது இல்லை. இவர் வந்து நல்லா கேட்டு டெல்லியில இருக்கிறாரு, டெல்லி பிரதிநிதியா. என்ன செய்ய போறாரு? மேக்சிமா இவர் இங்க இருந்து போறாருன்னு வச்சுங்களேன், இவருக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவார். இங்க வாங்க, இந்த இதுல வாங்க, இந்த பிளேன்ல வாங்க, இல்ல தனி விமானத்துல வாங்கன்னு. அங்க வந்து இப்ப பிரதமரை சந்திக்கணும், இல்ல யாராவது சந்திக்கணும் ஏற்பாடு பண்ணுவாரு, அப்பாயின்மெண்ட் வாங்கி வைப்பாரு. இவ்வளவுதான் அவருடைய பங்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மேகதாது பத்தி பேசணும்னா அவர் எப்படி பேசுவாரு? அவர் ஒரு கர்நாடக, அவர் எப்படி பேசுவாரு? அது பிரதிநிதின்றவங்க இதெல்லாம் பேசணுமே. அதெல்லாம் அவங்க ஒன்னும் பேசுறது அது மாதிரி தெரியாம தெரிறாங்க. அதான் இங்க பிரச்சனை. அவங்க பிரதிநிதியா இருந்ததே முதல்ல இருந்தாருல, நமக்கு வேண்டியவரே அவர் இருந்தார். ஆரம்பத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? அவரு ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர், மிக நெருங்கிய நண்பர். டாக்டர் கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே இவருடைய தொண்டர் மாதிரி அவர் செயல்படுவார். அவருக்கு திடீர்னு அறிவிச்சார்ல, அவர் என்ன பண்ணுவார்? ஏர்போர்ட் வந்த பிறகு வரவேற்று கூட்டி போவார். கூட்டி போன பிறகு என்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு அதை ரெடி பண்ணி கொடுப்பாரு. அவ்வளவுதான் அவங்களுடைய பங்கு. அதுக்கு மேல ஒரு பெரிய பங்குலாம் ஒன்றும் செய்யறது இல்லை. ஆனால் வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னமும் நீங்க நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அவர் தேவையில்லைன்னா அவர் எடுத்துருவார். அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேனுங்க. அவருக்கு இந்த பதவினால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் ஏன் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு படத்தை எடுத்து படம் வெளியவே வரல, போட்ட காசு போச்சு, எல்லாம் போச்சு. சரி ஏதாவது ஒன்று கொடுப்போம்னா அமைச்சராக்க முடியுமா? ஆக்க முடியாது. எம்எல்ஏ ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. அப்ப என்ன கொடுக்கலாம்? இது சாதாரண பதவி. எதுவுமே இல்ல, எந்த இதுமே இல்ல. அப்படிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி எப்படி அவங்க போய் பேசுவாங்க, எதுக்கு இவர் ஆக்குனீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த விஜயன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பழைய ஆள், பழைய எம்பி. இப்ப அவர் தோத்து போயிட்டார். அவர் தான் திராவிட முன்னேற்ற கழக விவசாய அணியுடைய மாநில தலைவர். அவரு தானே கொடுத்திருந்தாரு. அவர் விஜயன் போய் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. நாங்களே அதிர்ச்சியா இருந்துச்சு. என் நண்பர் தான் அவரு. என்ன திடீர்னு அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரைட்டு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவரோட இருந்தவர். நல்லா சொல்றேன், பழைய வரலாறு. திமுகல வந்து இவருக்கு வந்து துணை முதல்வராக இருந்தார் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் இவருக்குன்னு ஒரு கோஷ்டிமா இருப்பாங்க. இவர் ஆதரவாளர்கள், கலைஞர் இல்ல, இவருக்கு ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க. அதுல முக்கியமான ஆளு விஜயன். நான் சொல்றேன், ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. அப்ப அப்படிப்பட்டவருக்கு அவர் கொடுத்தாருல, நட்பு ரீதியா அவர் கொடுத்திருக்கிறாரு.
அதே மாதிரி இவர் கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். மத்தபடி இவங்களால அந்த ஏதாவது பேசணும்ன்றது ஒன்னும் பேசவே இல்ல. எந்த பேசுவதற்கான எந்த பவரும் இல்ல, எந்த அத்தாரிட்டியும் இல்ல. அப்படி சொல்லிதான் இவங்க இப்படி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அது கிளப்புவாங்க இவங்க எல்லாத்தையும் ஏன்னா இவங்க கிளப்புவாங்க. நட்பு ரீதியா சினிமா துறைக்கே இவர் எல்லாமே பண்றாரு. இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் இறந்ததுக்கு அரசு மரியாதை வந்து கொடுத்தது. திரைத்துறையினர் எல்லாரும் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா கட்சி ரீதியா அரசியல் ரீதியா ஒரு சில கட்சியினர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வந்து சினிமா துறையில இல்ல, அப்ப பாக்கியராஜ் பத்தி இவங்களுக்கு எதுவுமே தெரியல. பாக்கியராஜ் ஏன்னா பாரதி ராஜா அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்தாரு. வெறும் இவர் சினிமா துறை இருவருமே தமிழ் திரைப்பட வரலாற்றில் முக்கியமான பங்கு. அதை விடுங்க, பாரதி ராஜா கூட விடுங்க, நம்ம மேல இங்க வருவோம். அவர் பாவம் இறந்து கரெக்டா 17 நாள்ல இவர் இறந்து போயிட்டாரு. இவரை வாங்க, இவர் வந்து ஏறக்குறை எம்ஜி ராமச்சந்திரனுடைய அரசியல் வாரிசாவே இருந்தார். அவர் முடிச்ச ஒரு படத்தை கூட இவர் வந்து முடிச்சு வச்சாரு. படமே வராம இருந்த ஒரு படத்தை. அது மட்டும் அல்லாமல் பாக்கியான்ற ஒரு பத்திரிகை நடத்தினார் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஏறக்குறைய சோவுடைய துக்ளக்கு வரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையாக இருக்கு. அவ்வளவு ஒரு பெரிய அறிவாளி. தனியா கட்சி நடத்தினார். அப்புறம் அதிமுக இணைஞ்சாரு. அப்புறம் திமுக இணைஞ்சாரு. கரெக்டா இல்ல? இப்ப அமைதியா இருந்தார் கடைசியா. அப்ப அவருக்கு வந்து ஒரு அரசியல்வாதி தானே. இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு சொல்லி அவங்கெல்லாம் தெரியாது, நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது அம்மா ஜானகி அம்மா வந்தாங்க பார்த்தீங்களா அரசியலுக்கு, எம்ஜி ராமச்சந்திரன் இறந்த பிறகு சசிகலா பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ அதில் முக்கியமான டிசைட் அத்தாரிட்டியே இவர் தான் இருந்தார். நான் அந்த காலகட்டத்தில் நிறைய அந்த அரசியல் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க ஜானகி அம்மாவுக்கு. ஏன்னா வீரப்பன் வர்ற மாதிரி இருந்துச்சு. வீரப்பன் கொடுத்துருந்தா டிஸ்பியூட் ஆகும், ஜெயலலிதாவுக்கு பவர் அதிகமாயிரும். இவர் வந்து ஜானகி அம்மா சைடில் இருந்தார். இவர் தான் அதே டிசைட் பண்ண ஒரு முக்கியமான ஆள். எம்ஜிஆர்கிட்ட மிகவும் நெருக்கமாக இருந்தவர். எம்ஜிஆர் வந்து என்னைக்கும் போய் பெருசா போய் கோயிலுக்குள்ள போய் யாருக்கு திருமணம் செய்ததே இல்லை. இவருக்கு முத கோயிலுக்குள்ளேயே சென்று இவருக்காக திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார். அப்ப இவருடைய பங்கு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் கடைசி காலகட்டத்தில் எங்க தலைவருடைய நிகழ்ச்சியிலேயே கலந்திருக்கிறார். கலந்து எங்க தலைவரை புகழ்ந்து பாடி இருக்கிறார், பேசி இருக்கிறார். ஆக மொத்தம் ஒரு அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் தொடர்பு வந்திருக்கிறாரு, பிஜேபி தவிர. அப்ப அதுல வந்து ஒரு சிறப்பு செய்கிறாரு. ஒருவேளை இவர் வந்து விஜயோட எவ்வளவு நெருக்கமா இருந்தா நமக்கு தெரியல. பட் விஜய் வந்து அப்படி பார்க்கல. ஓகே, ஒரு அரசியல் பிரமுகர் தான் அவரு, ஒரு எழுத்தாளர், ஒரு சிறந்த திரைப்பட இயக்குனர், அந்த வேலை அவர் செஞ்சிருக்கிறாங்க. இதுல என்ன தப்புன்னு கேட்கறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. சினிமா துறைக்கே அவர் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. சினிமா துறையில இருக்கிற ஆளத்தான நீங்க முதல்வர் ஆக்கி இருக்கிறீங்க. அதே போல திமுகனர் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் அவரை வந்து ரொம்ப தரக்குறைவாலாம் பேசிட்டு வந்து. இப்ப நீங்க கேட்க புரியுதானே ஏன் அப்படி இவங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன்னு? நான் திமுக அவ்வளவா தரம் தாழ்த்திலாம் பேச மாட்டேன். அவர் கருத்துக்காக தான் பேசியிருப்பேன். தமிழக அரசியல்லையே இன்னைக்கு நிகழ்காலத்துல ஒரு மாபெரும் போராளி யாருன்னா அண்ணன் சண்முகம், தோழர் சண்முகம். அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். அவர் சண்முகத்துடைய வரலாறு கூட உங்களுக்கு தெரியலன்னா அவர் எதையுமே எதிர்பார்க்காதவருங்க. அவரு தான் முத வந்து இந்த ஆட்சி வருவதற்கு முக்கியமான காரணம். ஆரம்பத்திலிருந்து அவன் கேட்கிறான், என்ன எங்களை கேட்காம கொள்ளாம நீங்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும். உங்களே ஏன்னா நாங்க கேட்கணும், நாங்க சுயமா முடிவெடுப்போம். இதெல்லாம் தான் அவங்களுக்கு கோவம். அதே மாதிரி அவர் வந்து திமுக கூட்டணி உடஞ்சு போச்சுனாரு பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு கோவம். எல்லாம் உண்மைதானே பேசியிருக்கிறாரு. அண்ணன் சண்முகம் வந்து எது வந்து தப்பா பேசினாரா? இப்ப கூட்டணி இருக்கா நீங்க சொல்லுங்க. இப்ப எங்க கூட்டணி? கூட்டணி இல்லைங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. கேட்டா அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் அண்ணன் சண்முகத்தை பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற எந்த கட்சியுமே ஏற்றுக்கொள்ளாது. அதோட நீ அமைதியா வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது. இதை விட்டு நீ அண்ணன் சண்முகம், தோழர் சண்முகத்தை எதிர்த்து பேசுறீர்கள் என்றால் உங்களை வந்து எவன் நடமாட விட மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க. அவர் தேவையில்லாம சண்முகத்தை போய் அவங்க பகச்சுக்கிறது தப்பு. அவரை பத்தின ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். உங்களுக்கு பர்சனலா தெரிஞ்ச இது வரைக்கும் இந்த மாதிரியான போராட்டம்லாம் வேற யாருமே நடத்துறது கிடையாது, அவர் தான் பண்ணி. ஏங்க அந்த காலகட்டத்தில் வந்து பெண்களை வந்து மலைவாழ் பெண்களை கேள்விப்பட்டிருக்கீங்க, பழங்குடி பெண்களை, அந்த கதை நம்ம பேச முடியாது ஓப்பனில். அவ்வளவு மோசமாக நடந்துச்சு. அதை யாரும் வந்து அதற்காக வந்து களத்தில் போய் நின்று களமாடலை. இவர் கடைசி வரைக்குமே நின்று களமாடி அதற்கு தீர்வு வாங்கி கொடுத்தாரு. ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டும் அல்லாமல் தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு நேரடியாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுத்து வாங்கி கொடுத்துருக்கிறார். தலித்து பிரச்சனைக்கு நேரடியாக களமாடி இருக்கிறார். அவர் ஒரு கள போராளிங்க. இன்னைக்கு வந்து அவரெல்லாம் வந்து தலைவராக இருப்பது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு. எந்த சூழ்நிலையும் வந்து தமிழ்நாடை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அந்த வாச்சாத்தி அந்த பிரச்சனையில எல்லாம் அவ்வளவா யாரும் வந்து பெருசா வந்து அட்டென்ஷன் பண்ணல, உள்ள போகலைங்க. இவர் நேரடியா களத்துக்கே போனார், போய் தீர்வு வாங்கி கொடுத்தாரு, போராடி. தீர்வு வாங்கி கொடுக்காம மட்டும் இப்பதான் அந்த ரிலீஸ்ன்றதே அந்த 31 பெண்களுக்கு இப்ப நமக்கு வந்துச்சு நீதிமன்றத்துல இருந்து. ஆனா அவர் அந்த காலகட்டத்திலே போராடாரு பாத்தீங்களா. இன்னமும் ஆரம்பத்தில இருந்தே அவர் போராளி தான்.
நினைக்கிறப்ப ஏதோ திடீர்னு அண்ணன் சண்முகம் வந்துட்டாரு நம்மளை பேசுறாரு அப்படின்ல. இவங்க முதல்ல வந்து சண்முகம் இருக்கும்போது அவர் பொழுது பேசுவாங்க கூட்டணியில் இருக்கும்போது பாத்தீங்களா. ஆனா கூட்டணியை விட்டு இப்படி போயிட்டாரு அப்படின்றக்க அப்ப கேவலமா பேசுறாங்க. அது என்ன காரணம்னா அவர் ஓப்பனா பேசுறது. அப்ப நாங்க கூட டிப்ளமேட்டிக்கா எங்க தலைவர் அப்படியே கவனம் கையாளுறாருல, அவர் அன்னைக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நாங்க கூட்டணியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு நாங்க தான் முடிவு செய்யணும், நீங்க யாரு எங்களுக்கு முடிவு செய்வார் கேட்டார்ல. அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா திமுக கூட்டணியே இப்ப இல்ல அப்படின்ற பத்தி அது ரெண்டு தான் அவங்களுக்கு கோபம், வேற ஒரு கோபம் இல்ல. அதனால இப்ப அவரை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க. அவரை தாக்குனாலாம் வந்து நீங்கள் தான் தாக்கப்படுவீர்கள். அதோட சேர்த்து தோழமை கட்சிகளுடைய கூட்டு நடக்க போகுது, அதுக்காக திருமா அவர்களையும் வந்து கூப்பிட்டு. ஆமா, நிச்சயமாக எங்க தலைவர் கலந்து கொள்வார், கலந்துக்கிறார், கலந்து கொள்ள போகிறார். அன்னைக்கு இருக்குது சம்பவம். அதே போல வைகோ அவர்களுடைய மதிமுக கட்சியும் வந்து நாங்க முற்றிலும் திமுகல இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம், எங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து நாங்க வெளியே வர்றதுக்காக ரிசைன் பண்ண சொல்லியிருக்கோம் நாங்க. ஆனா இப்போ குதிரை பேரம் பேசுறோம் அப்படின்னு எங்களை சொல்றீங்கன்னா, அப்போ நீங்க என்னுடைய கட்சிக்காரவங்களை வந்து உங்க கட்சியில சேர்க்கறதுக்கான வேலையை பார்க்கணும், அப்ப அதுவும் குதிரை பேரம் தானே? நல்லா கேக்குற, குதிரை பேரமா இது ஒட்டக பேரமான்னு கேக்குறாரு, நீ அதை கேட்கலையே. அது எப்படி பாக்குறது? அதான் உண்மையிலே வைகோ அண்ணன் வந்து கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா இருப்பாரே ஒழிய உண்மையிலேயே வந்து பெரிய போராளி தான், அது எந்த மாற்று கருத்தும். இவ்வளவு நாள வந்து 9 ஆண்டுகளாக அவர் நசுக்கி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அவருடைய வெளிப்பாடு தான் இப்ப வந்திருக்கு. சொந்த சின்னத்தில நிக்க விடாம வந்து உதயசூரியன் இல்லைங்கன்றது, அவரை மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு சொல்ல போனா பல பேர் வந்து மேதகையுடைய பேரை சொல்லாமங்க, உண்மையிலேயே வந்து முதலில் மேதகை நேரடியாக சந்தித்தவர் அவர் தான், நேரடியாக. அது எப்படி மிக கடினமான காலகட்டத்தில் போனார், ஆரம்ப காலகட்டத்திலேயே. அவ்வளவுக்கு பெரிய போராளிய கூத்தாடி மாதிரி அவனை கோமாளி மாதிரி ஆக்குனதே யாரு? திமுக தான். ஒரு முறை திமுக போனதே தப்பு, என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திமுகவை எதிர்த்தான அரசியல் பண்ணாரு, பல பேர் தீ குளித்தார்கள். மீண்டும் அவர் திமுகவை போனதை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா இப்பயாவது அவருக்கு அந்த உணர்வு வந்திருக்கு. உண்மையை நம்ம அவரை பாராட்டி அந்த ஸ்டேன் நிக்கணும். அவர் திடீர்னு உடனே அவர் கூப்பிட்டு மாற மாட்டாரு. இப்ப வரைக்கும் அவர் தெளிவா இருக்கிறாரு, நான் வெளியே வந்துட்டேன்னு அறிவிச்சிட்டாரு. அதனால வந்து இப்ப கூட பாருங்களேன், அந்த 2 எம்எல்ஏ வந்து இவர் தானே உருவாக்குனாரு, அவங்க கொடுத்துருவாங்க சீட்டு, இவர் தானே செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப இவருக்கே துரோகம் பண்ணிட்டு அவங்க போறாங்கன்னா அப்ப யார் உண்மையான குதிரை பேரங்க செஞ்சது? இப்போ நீங்க வந்து திமுக கூட்டணியா இருக்கும் போது நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணல அப்படின்றதுக்காக எதிர்த்து எல்லாம் குரல் கொடுத்துருக்கீங்க. இப்ப தாவேகா கிட்ட அந்த குறைகள் எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு போவீங்களா? அவங்கள வந்து அதெல்லாம் சரி பண்ண சொல்லி அதாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஆணையம் இருக்குது, பாஷா அவருடைய தலைமையில், நீதிபதி பாஷா, ரைட்டா? அவர் நேரடியா நானு எவிடன்ஸ் கதிர் அவர்களும் சந்திச்சு மனு கொடுத்துருக்குறோம். மனுனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இங்க பாருங்க, இத்தனை பெரிய பொக்கு கொடுத்துருக்கு, இவ்வளவு பெரிய புத்தகம், இது காப்பி, சரிங்களா? இவ்வளவு பெரிய இது கொடுத்து வரைக்கும் எத்தனை ஆணவ படுகொலை நடந்திருக்குது அப்படின்றதுக்கான ரெக்கார்ட்ஸ், ரைட்டுங்களா? இதை நாங்கள் அங்கே கொடுத்து அவர்கிட்ட எல்லா அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் நாங்கள் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதனால இப்போ ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை இப்போ இவர் செய்ய போறாரு. அப்புறம் அதை நீ கேட்ட கேள்வி சொல்ற, அவரே செய்வதற்கு உறுதியளித்து இருக்கிறாரு. அப்படி செய்யவில்லை என்றால் நாங்கள் களத்தில் போராடுவோம், இது என்ன மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறோம். ஆனால் அவர் போராடுற அளவுக்கு வராதுங்க. அவருக்கு எல்லாமே அப்சர்வ் பண்றாரு. இன்னொன்னு சொன்னா நீ அரண்டு போயிருவீங்க. இந்த பாட்சான்ற இந்த பாஷா இருக்காருல்ல, BS பாஷா அவர் பேரு, அவர் தலைமையில தான் இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது. யாரு? ஸ்டாலின் உருவாக்குனாரு. ஆனா உருவாக்குன பிறகு பேரு தான் அறிவிச்சாரு, அவங்களை ஆபீஸ் போட்டு கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இவர் இப்ப ஆட்சி வந்ததுமே சரியான ஆபீஸ் போட்டு எல்லாமே ஃபுல் ஸ்விங்ல இப்ப இயங்கி கொண்டு இருக்கிறது, பெரிய ஆபீஸ். அப்புறம் வெளியில தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள எல்லா வேலையும் கரெக்டா நடந்து. நான் போட்டு அனுப்புறேன் பாருங்க, நாங்க நேரம் அவரை எப்படி சந்திச்சது எல்லாம் போட்டோம், அது நிச்சயத்தோட போடுங்க. அதனால மக்கள் எல்லாம் சந்திச்சு எல்லார்ட்டையும் அவர் ஒவ்வொருத்தையும் இது பண்ண 25 பேரை நான் கூட்டி போனோம், பாதிக்கப்பட்டவங்க. மக்களுக்கான ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கான ஆட்சி, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் என்று களமாடுகிறார்கள். உண்மையை நாங்க வரவேற்கிறோம். எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க சார். நன்றி, வணக்கம். வீரா மீடியா வந்து எல்லாரும் நல்லபடியாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.